தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகம், மகா சங்கடஹர சதுர்த்தி விழா போன்றவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆசியாவின் மிகப்பெரிய விநாயகர் கோயிலான மணிமுத்தேஸ்வரம் உச்சிஷ்ட விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சுமார் 900 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் இன்று வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மடத்தூரில் உள்ள தீப்பாஞ்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பாணங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஆயனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி அருகே அமைந்துள்ள வீரபத்ர சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் தலையில் தேங்காய்களை உடைத்து வினோதமான முறையில் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே புது அத்திக்கொம்பையில் அமைந்துள்ள மகா காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாரதி நகரில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் ஏகதின லக்ஷார்ச்சனை மகோத்சவம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவரான விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிளியனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களில் நிரப்பப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கடம் புறப்பாடு ஊர்வலம் நடைபெற்றது. புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு மகா மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
கடலூர் துறைமுகம் மாலுமியார்பேட்டையில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரசித்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோயிலில் கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து நவகிரக ஹோமம் மற்றும் லட்சுமி ஹோமம், விநாயகர் பூஜை மற்றும் மகா தீபாதாரணை நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று கோபூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலையிலிருந்து புனித நீரை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை வலம் வந்தனர். பின்னர் கோயில் கோபுரத்துக்கு சென்று கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷமிட்டபடி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு 4 கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீர் உள்ள கலசங்களை சுமந்து கோவில்களை வலம் வந்து கோபுர கலசத்தை அடைந்தனர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மாதி